வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஜேஜே கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுறா புட்டுங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போட சுறா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு புட்டு வடி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிறனாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லாவே வெந்து வந்திருக்குது. இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 எனக்கு கருவேப்பிலைங்க. இப்போது இந்த மீனெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்த மீனெல்லாம் அப்படி கையிட்டு நல்லா உறுத்து எடுத்துக்கலாம். இதில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், பெருசாக ஒன்றும் முள்ளெலாம் இருக்காது. இதை உறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது பொட்டுன்றனால நம்மளுக்கு ரொம்பவே பொடிசாக கட் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். நான் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக சாப் பண்ணிடுங்க, சாப்பரில் போட்டு. இந்த பார்த்திங்களா, நம்ம உறுத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 முள் தாங்க இருக்கும் மொத்தத்துலேயே. இதில் அவ்வளோவா முள்ளே இருக்காது, ஈஸியாக உறுத்தரலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூடன்னா கூட பச்சை மிளகாய் கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுறா புட்டு புதுசாக குழந்தை பெற்றவங்க, பால் கொடுக்குறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா நல்லாவே பால் ஊறுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாகவே இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து 2 கிளறிட்டு நம்ம உறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுறா புட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா உறுத்தி விட்டுக்கோங்க. உறுத்திட்டு இதை நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம மீனில் எந்த உப்புமே போடலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு சிலர் தண்ணியில் போட்டும் டைரெக்டாக அவிக்கிறாங்க மீன். ஆனால் அப்படி செய்ய சொல்ல நம்மளுக்கு மீனில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியோடு போயிடும் இல்லையா, அது வேஸ்ட்டு தானே. அதனால் நீங்கள் ஆவியில் அவிக்க சொல்ல சத்து எதுவுமே நம்மளுக்கு வீணாகாது. அதனால் நீங்கள் இந்த மெத்தட்லேயே அவிங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம இறக்க போகிறதுக்கிட்ட தான் நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கணும், நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் போல அளவுக்கு இந்த 1/2 கிலோ மீனுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், ஃபைனலாக தான் அதை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கடுத்த மாதிரி ஆயிரும். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். சுறா மீன் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா மீனையுமே இந்த மெத்தடில் நம்ம செய்யலாம். முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.